ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது. இன்றைய விவாதங்களுக்கான தலைப்புச் செய்திகளை முதல்ல பார்த்துடலாம். தொகுதி பங்கீட்டில் சிறிய கட்சிகளின் அடையாளங்களை அளிக்கின்றனவா பெரிய கட்சிகள்? திமுக கூட்டணியில் துவங்கிய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. மதிமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. என்டிஏவிலும் சிறிய கட்சிகளை தங்கள் சின்னத்தில் போட்டியிட அதிமுக பாஜக வலியுறுத்துவதாக தகவல். தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பும் சிறிய கட்சிகளின் அடையாளங்களை அழிக்கின்றனவா பெரிய கட்சிகள்? விடைபெற்ற RN ரவி, அடுத்து வந்த அர்லேக்கர். என்டிஏ எலெக்ஷன் வியூகமா? போலீஸ் அணிவகுப்பு மரியாதையுடன் மேற்கு வங்கத்துக்கு வழியனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் RN ரவி. தமிழக பொறுப்பு ஆளுநராக கேரள ஆளுநர் RV அர்லேக்கர் கிண்டி கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு. விழாவில் முதல்வர் MK ஸ்டாலின் பங்கேற்பு. புதிய ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் சுமூகமான உறவு நீடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. ஒரு சட்டப்பேரவை தேர்தலுங்கிறது பெரும்பாலும் பெரிய கட்சிகளை, ஆளும் கட்சிகளை, ஆண்ட கட்சிகளை அடையாளப்படுத்துறது, அவங்கள பற்றி பேசுறதாவே இருக்கு. ஆனால் அந்த ரெண்டு கூட்டணிகள்லையுமே சின்ன சின்ன நம்பிக்கைகளோட, சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளோட கட்சிகளை துவங்கி பெரிய லெவலில் தனக்கு ஒரு அரசியலிடம் கிடைக்கும்னு நினைச்ச சின்ன கட்சிகளை இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் தங்கள் சின்னத்தில் போட்டியிட வைக்கிறதன் மூலமா சிறிய கட்சிகள் மேலே எந்திரிச்சு வராமல் பார்த்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் நாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம். RDXோட ராப் என்ன சொல்லுதுங்கிறது பார்க்கலாம். ராப் ப்ளீஸ். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி கட்சிகளிடம் தொகுதி பங்கீட்டை துவங்கி நடத்தி வருகிறது திமுக. கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், IUML, மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்திருக்கிறது திமுக. ஆனால் சிறிய கட்சிகளை திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்திலும், மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 4 தொகுதிகளில் 3இல் உதயசூரியன் சின்னத்திலும் மதிமுக போட்டியிட போகிறது. திமுகவில் இருக்கும் சிறிய கட்சிகள் தங்களுக்கான அடையாளத்தை நாளுக்கு நாள் இழந்து வருவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் இதுவே என்டிஏ கூட்டணி கட்சிகளின் பிரதான குற்றச்சாட்டாகவும் மாறியிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் மக்கள் பிரச்சனைக்காக பேசுவதில்லை, கொள்கை வழியில் ஒன்றாக இருப்பதாக சொல்லும் அந்த கட்சிகள் தங்கள் கட்சிகளை திமுகவுடன் இணைத்து விடலாமே என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்னொரு பக்கம் பாஜகவும் தங்கள் கூட்டணியில் இருக்கும் சிறு கட்சிகளை தாமரை சின்னத்தில் நிற்க வற்புறுத்துவதாக தெரிகிறது. இந்த சூழலில் சிறிய கட்சிகளின் அடையாளங்களை பெரிய கட்சிகள் அழிக்கிறதா என்ற தலைப்பில் விவாதம் செய்கிறது இந்த RDX. இரட்டை இலக்க எண்ணிக்கையில் கூடுதலான தொகுதிகள் வழங்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே கூடுதல் என்று சொல்லியிருக்கோம். பேச்சுவார்த்தை குழு போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கோம். இதுதான் எங்க அரசியல். அதிகாரத்திலையும் பங்கு வரணும்னு நினைக்கிறோம். ஆட்சியில் பங்குடைய செல்வ பெருந்தகை ஆப்சென்ட். காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு தேவைப்படுதுல ஜெயிக்கிறதுக்கு. ஐ டோன்ட் கேர். இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதியை பெற வேண்டும் என்பது எங்களுடைய முடிவு. திராவிட மாடல் 2.0விலும் உங்கள் ஆதரவோடு தொடரும். உங்களுடைய ஆசைகளுக்கெல்லாம் நான் தீனி போட முடியாது. வேற யாரும் எங்க முடிவு எடுக்க முடியாது. மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறார். கூட்டணி கட்சி கேட்டா கொடுக்க மாட்டாரா? 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட் என்ன ஆனாருங்கிற கேள்வியை நம்ம இன்றைக்கு கேட்கிறோம். RDX எழுந்திருக்கிற முதல் பெருங்கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ப்ளீஸ். இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்ட மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்பது பாஜக எதிர்ப்பிலா, திமுகவின் நிர்பந்தத்திலா? வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். வைகோ, வீடியோ ப்ளீஸ். ஒப்பந்தம் செய்து கொண்டதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 இடங்கள், 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்றும், ஒரு தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்படுகிற தனி சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது.
திமுக கழகத்தினுடைய தலைவர் அவர்களும் அந்த உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். நானும் எங்கள் இயக்கத்தின் சார்பிலே அதிலே கையெழுத்திட்டு இந்த உடன்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் செய்தியாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறதுல எல்லாம் அடங்கி போச்சு. கட்சியினுடைய பதிவை பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும் ஒரு தொகுதி. அது அன்னைக்கு ரிட்டர்னிங் ஆபீசர்ல கொடுக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. சமரசம்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. இந்த தலைப்பை நந்தன் நம்மகிட்ட சொல்லும்போது அதில் அங்கிருந்த வார்த்தை வந்து நம்மளை ரொம்ப அஃபன் பண்ணுச்சு. சிறு கட்சிகள்னு சொன்னாலும் மதிமுக ஒருபோதும் சிறு கட்சி இல்லை. 1991-96 ஜெயலலிதா பிரம்மாண்டமான வெற்றி பெற்று ஆட்சியில் பிடித்து ஏறக்குறைய ராஜீவ்காந்தியினுடைய கொலைப்பழி திமுக மீது சுமத்தப்பட்டு அந்த எதிர்ப்பையும் அந்த சவாலையும் திமுக எதிர்கொண்டிருக்கிற போதே திமுகவையே பிளந்து செங்குத்தாக பிளந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வைகோவோடு போடி உதயசூரியன் சின்னமும் அறிவாலயமும் கட்சியும் எனக்கு சொந்தம்னு அவர் பெரிய பரபரப்பை கிளப்பிய போது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கவனத்தையும் பெரிய எதிர்பார்ப்பையும் ஆதரிப்பையும் பெற்றார் வைகோ. ஆனால் அந்த வைகோவினுடைய மதிமுக பிற்காலங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க எடுக்கிற முடிவுகள், அவங்க தேர்தல்களில் எடுத்த முடிவுகளில், அவங்க எடுத்த யூட்டர்ன்களில், அவங்க எடுத்துக்கிட்ட கொள்கைகளுக்கு அவங்க நேர்மாறாக நடந்துக்கிட்டதுலேருந்து நாம் இன்னைக்கு வரையறுக்கிற எல்லா சிறிய கட்சிகளும் நம்பர் அடிப்படையிலோ அல்லது அவங்க வெற்றி பெறுகிற அடிப்படையிலோ சிறிய கட்சிகளாக காட்சி தரலாம். ஆனால் இவை ஒருபோதும் சிறிய கட்சிகள் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்கிறது திராவிட இயக்க அரசியலில். கலைஞருக்கு பிறகு மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு பெரிய திராவிட இயக்க மூத்த தலைவர் வைகோ. ஆனால் இந்த தலைவர்கள் தாங்கள் ஆரம்பிக்கிற கட்சிக்கான நேர்மையான அந்த கொள்கைகளுக்காக நின்று இருக்கிறார்களா? அரசியல் சூழல் ஒவ்வொரு தலைவரையும் ஏதாவது ஒரு வகையில் பணிய வைக்க முயற்சி பண்ணும். அந்த பணிவுக்கு ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, நாம் எடுக்கிற இந்த முடிவு நம்முடைய கட்சியின் நலனுக்கு சரியானதுன்னு அவர்கள் வாக்காளர்களையும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நம்ப வைக்கிறாங்களா? அவங்களால நம்ப வைக்க முடிகிறதா? எந்த கொள்கைக்காக நம்ம ஒரு கட்சியிலிருந்து வெளியேறணுமோ அதே கொள்கையும் அதே சூழலும் நம்ம கட்சிக்கு வருங்கிற எதிர்பார்ப்பு வைகோவுக்கு இருந்துதாங்கிற பல கேள்விகள் இருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு சிறு கட்சிகள்னு அடையாளப்படுத்துகிற எதுவுமே சிறு கட்சிகள் இல்லை. அவை ஒரு பொது நோக்கத்துக்காக உயர்ந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டு கால ஓட்டத்தில் அவங்களுடைய தவறான முடிவுகளால் மக்கள் அவங்களை ஆதரிக்காமல் போனதுனால சில சாதிகளுக்குள்ளேயோ சில பிராந்தியங்களுக்குள்ளேயோ சில மத இன வாக்குகளுக்குள்ளேயோ அவர்கள் கட்சி சுருங்கி போதும். அந்த கட்சியை நம்பிக்கிட்டு இருந்த அந்த கட்சியை தாங்கி பிடித்த தளக்கர்த்தர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழக செயலாளர்கள் அவர்களை விட்டு ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு போகிறதுமா அந்த கட்சி தானாகவே சுருங்கி போகிறது. ஒரு கட்சியை பெரிய கட்சியாக அங்கீகரிப்பதும் சிறிய கட்சியாக மாற்றுவதும் எந்த பெரிய கட்சியாலும் முடியாது. அது தமிழ்நாட்டில் வாக்காளர்களால் மட்டுமே முடியுங்கிற அடிப்படையில் இந்த சிறிய கட்சிகள் ஆன பிறகு அவங்களை எப்படி பெரிய கட்சிகள் அணுகிறாங்கிறத வேண்டாம் பேசலாமே தவிர ஒரு பெரிய கட்சியை ஒருபோதும் இன்னொரு சிறிய கட்சியாக எந்த கட்சிகளாலும் தனித்து மாற்றிட முடியாதுங்கிறதா என்னோட ஒப்பீனியன். எஸ், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவரவர்களுடைய அந்த பலனுக்கு அவர்கள் செய்த செயல் தான் காரணமாக இருக்க முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மதிமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது என்ன கொள்கைக்காக கோட்பாடுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த கேள்வி நீங்களும் எழுப்பியிருந்தீங்க. இன்றைக்கு அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? வாரிசு அரசியலுக்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாடை அவ்வளவு தீர்க்கமாக அவ்வளவு மேடைகளில் பேசின வைகோ அவர்கள் இன்றைக்கு அவருடைய கட்சியில் என்ன செயல்பாடுகளுக்கு கீழாக இருக்கிறார்? இல்லை ஒருவேளை இந்த கொள்கையில் அந்த தலைமை கட்சியும் ஒத்து போகிறனால இந்த கொள்கை உடன்பாடா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஏற்படுது. இன்னொன்று, மதிமுகவினுடைய கடந்த கால செயல்பாடுகள் இன்றைய நிலை காரணமான கண்டிப்பாக அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று, 2010 அவங்களுடைய அந்த கட்சியினுடைய நிலை என்ன அப்படின்றதும் கேள்விக்குள்ளாகுது. அவர் அளித்த பேட்டியில் கூட மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கிட்டேன், மகிழ்ச்சின்றதுக்குள்ளே எல்லாமே அடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய மகன் துரை வைகோ அவர்கள் அந்த சொந்த சின்னத்தில் களம் காண்பது, அதில் இருக்கக்கூடிய உணர்ச்சியை வந்து மேடையில் கண்ணீர் மல்க அவர் பேசின காட்சிகளை இன்றைக்கு யாரும் மறுக்க முடியாது. இது போன்ற தலைப்பு நம்ம எடுக்கிறப்பெல்லாம் உடனடியாக நினைவுக்கு வர்றது துரை வைகோ அன்னைக்கு பகிர்ந்து கொண்ட அந்த கருத்துக்கள் தான். அதாவது இதற்கு மேலே அழுத்த வேணாம், எங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்குது. அப்போ அந்த தனி சின்னத்தில் அவர்களுக்கான அந்த கட்சி அந்த சின்னத்தில் மக்களை சந்தித்து அதில் பெறக்கூடிய வெற்றி, அது ஒரு கட்சி ஆரம்பித்து அதை நடத்தும் பொழுது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய உணர்வு ரீதியான கனெக்டாக இருக்குது அப்படின்றத அவர் பேசும் பொழுது தெரிந்து கொள்ள முடிந்தது. இது கட்சி இதையெல்லாம் தாண்டி அந்த அழுத்தங்களுக்கு உட்பட்டு வெளியே வந்து அதை போராடி வாங்கி
அதில் போட்டி காண்றப்போ ஓகே அந்த அழுத்தத்துக்கு அவங்க ஆட்படுறாங்களா, நம்ம சொல்கிற மாதிரி சிறிய கட்சி ஆயிடுச்சா, இல்லை களத்தில் அவங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்குனாலும் தொடர்ந்து இயங்குறாங்க. ஒரு பெரும் கட்சிகள் இருக்கிறப்போ அதாவது இப்போது இன்னைக்கு கணக்குப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பெரும் கூட்டணிகள் இருக்காங்க. இந்த பக்கம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்காங்க. தனித்து அவங்களாலே இயங்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ யார் பெருசு யார் சிறுசு தனித்த களம் கண்டு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத அவர்கள் கூட இருக்கவங்களை எந்த ரீதியில் நசுக்கிறாங்க அப்படின்றதையும் அதையும் சேர்த்தே நம்ம பேச வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களால எல்லா தொகுதிகளிலும் எல்லா இடங்களையும் அவங்களுக்கு பலம் இல்லாதப்போ தான் இது போன்ற கட்சிகள் வந்து அவங்களுக்கான வாக்கு டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே நடக்குது. ஆனால் அவங்க இடத்துல இருந்து அவங்க பேசுறது, அதாவது இன்னைக்கு தொகுதி பங்கீடு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான கட்சிகள், குறிப்பாக இந்த தொகுதி பங்கீட்டுக்கெல்லாம் முன்னாடி மனிதநேய மக்கள் கட்சியெல்லாம் இத்தனை தொகுதிகள் கேட்போம். குறிப்பாக தனி சின்னம், அதாவது எந்த கட்சிகளும் இடங்களை தாண்டி அந்த தனி சின்னம் அப்படின்றத முன்னிலைப்படுத்துகிறாங்க. என்னன்னா ஒரு கொள்கைக்காக ஒரு நிலைப்பாட்டுக்காக ஒரு கட்சி துவங்குறோம், அதனுடைய செயல்பாடுகள் அதை தாண்டி அது அங்கீகரிக்கப்பட்டதாக அதில் வர சலுகைகள் என்ன அதையெல்லாம் தாண்டி தாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்றதுல அதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி அதாவது இந்த எலெக்ஷனில் அதாவது விசிகாவுக்கு கிடைச்சது பல கட்சிகள் இழக்கிறாங்க அப்படின்றப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அதை பெற முனைகிறது அப்படின்ற ஒரு இது இருக்க கட்சிகள் ஆளும் தரப்பாக வர்றதுக்கான அவங்களுடைய முனைப்புகளை அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஆனால் இது போன்ற சிறு கட்சிகள்ன்ற இடத்துக்கு நகர்ந்துட்டவங்க மீண்டும் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றுவதற்கும் தங்கள் சின்னத்தில் தங்களுக்கான சக்தியை உணர்றதுலையும் அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குது அப்படின்றத துரை வைகோ பேசின அந்த மேடையிலேயே உணர முடிந்தது. அதாவது பாஜக எதிர்ப்பில் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கொடுத்த இடங்களை அவங்க எடுத்துக்கிட்டது வந்து பாஜக எதிர்ப்பில் இல்லை திமுகவோட நிர்பந்தத்திலா அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. ஸோ அவங்க கூட்டணியில் இருக்கிறது வேணால் பாஜக எதிர்ப்பில் இருக்கலாம், ஆனால் இந்த 4 இடங்களை எடுத்துக்கிட்டது வந்து கண்டிப்பாக திமுகவோட நிர்பந்தத்தால் தான் இருக்கும் அப்படின்றது என்னோட பார்வை. அடுத்த கேள்விக்கு போகலாம். செகண்ட் கொஸ்டின் ப்ளீஸ். மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மதிமுக பாணியில் தான் மற்ற கூட்டணிகளிடமும் திமுகவின் தொகுதி பங்கீடு நடைபெறுமா? ஜவாஹிருல்லா எனக்கு என்ன சொல்லிருக்காருன்னு பார்க்கலாம். ஜவாஹிருல்லா வீடியோ ப்ளீஸ். மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 இடங்கள் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நிச்சயமாக பேச்சுவார்த்தைகளில் வலியுறுத்துவோம். சார், தேமுதிக வரைய வந்து மகிழ்ச்சி அளிக்கும் சொல்றீங்க, எப்படி கூட்டணி கட்சி எல்லாமே கூடுதல் இடம் கேட்கும்போது தேமுதிக வரும்போது எப்படி கூடுதல் இடம் கிடைக்கும், எப்படி அது அதையெல்லாம் மிக தெளிவாக கையாளக்கூடிய திறன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு உண்டு. அவர் சிறப்பாக இதை கையாளுவார். தற்போதைக்கு நாங்கள் 5 தொகுதிகளில் வலியுறுத்தி கேட்போம். கடந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். மதிமுகவை மாதிரியே இஸ்லாமிய கட்சிகளுக்கும் இதே விதமான வாதம் பொருந்துமான பொருந்தால். இந்தியா சுதந்திரத்திலிருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற ரொம்ப மிகப்பெரிய முஸ்லீம் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். ஜெய் பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தபோது வந்தே மாதரம்னு சொன்ன இந்திய முஸ்லீம்களினுடைய பிரதிநிதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ச்சியாக பல தேர்தல்களில் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, தொடர்ந்து தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. வகுப்புவாத கட்சிகள் என்ன சொல்ல போனால் வலதுசாரி எழுச்சி இந்தியாவில் உருவான பிறகு சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லா முற்போக்கு சக்திகளுக்கும் இடதுசாரி சக்திகளுக்கும் பெரியார் இயக்கங்களுக்கும் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் அவங்க நிறைய வேட்பாளர்களை தங்கள் கூட்டணிகளிலிருந்தே தங்கள் கட்சிகளிலிருந்தே நிறுத்துறாங்க. ஆனால் அதனுடைய போதாமை அது பத்தாதது தொடர்ச்சியாக பாஜகவோட எழுச்சி இஸ்லாமியர்களுக்கான சிறுபான்மையினருக்கான ரெப்ரசன்டேட்டிவை சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் கொடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. இந்த தேவையை அப்போது களத்தில் இருந்த இஸ்லாமிய இயக்கங்களால் முழுமையாக செய்ய முடியலை. அப்புறம் சாஹிப் காயிதே மில்லத் மாதிரி எல்லோருக்கும் சமத்துவமான அரசியல் பேசிக்கிட்டு இருந்த இஸ்லாமிய தலைவர்கள் இருந்து ரொம்ப முரட்டுத்தனமாக பாஜகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் நிறைய பேர் ஒன்றிணைஞ்சு நிறைய கட்சிகளை உருவாக்க தொடங்கினாங்க. இந்த சிறுபான்மையினர் தொடங்குகிற கட்சிகள் அவங்கள தற்காத்துக்கிற அரசியல்லையும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் தங்களோட சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டுக்காக இந்த இயக்கங்களை உருவாக்குறாங்க. இந்த இயக்கங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்பது ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு எல்லோருக்குமான அரசியல் கட்சியாக இருக்க முடியும்னு அவங்க நிரூபித்தாலும் எத்தனை வாக்காளர்களால் அதை ஏற்க முடியுங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வருகிறது. இஸ்லாமிய இயக்கங்களுடைய பலவீனம் என்பது அவர்களால் ஒருபோதும் பாஜக கூட்டணிக்கோ பாஜக இருக்கும் கூட்டணிக்கோ போய் சேர முடியாதுங்கிற புள்ளி தான். ஆனால் அதற்கு பிறகும் இஸ்லாமிய இயக்கங்களினுடைய தேவையும் இஸ்லாமிய இயக்கங்களினுடைய தலைவர்களுடைய பார்வையும் நிறைய உருவானுச்சு. ஜவாஹிருல்லா
மணிமாலாவை தொடர்ந்து எஸ்டிபிஐலிருந்து தொடர்ச்சியாக இந்த தலைவர்கள் உருவாகிட்டே போகிறாங்க. பல கட்சிகள் உருவாகிற போது 2 திராவிட கட்சிகள்லையுமே ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. என்னன்னா, எப்படியும் நம்ம கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு, இஸ்லாமிய கட்சிகளுக்கு நம்ம இடம் ஒதுக்க வேண்டி இருக்கிறதுங்கிறனாலேயே தொடர்ச்சியாக திமுகவிலேயே இஸ்லாமிய வேட்பாளர்களை நேரடியாக உதயசூரியனில் கட்சி சார்பாகவே களம் இறக்குவதே குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு பெரிய புகார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 12 ஆண்டுகளில் இஸ்லாமிய கட்சிகளினுடைய வளர்ச்சியும் பிரதிநிதித்துவம் தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளிலையும் குறைந்து வருகிற போது அவர்களுக்கான சட்டமன்ற நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காகவாவது அந்த கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகிற எண்ணிக்கையை தாண்டி வெற்றி பெற வைக்கக்கூடிய சூழ்நிலையிலும் வெற்றி பெற வைக்க வாய்ப்பு இருக்கிற சின்னங்களையும் அவங்களை நிறுத்த வேண்டிய ஒரு என்ன சொல்றது, ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் தான். ஆனால் இஸ்லாமிய இயக்கங்கள் இவற்றை ஒன்றிணைந்து அவங்க தனிப்பட்ட முறையில் அதை ஒரு எழுச்சிமிக்க சக்தியாக காட்டுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அதை அவங்க தவற விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்சிகள் இப்போதே திமுக கூட்டணியில் இஸ்லாமிய அடையாளங்களோடயே இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் தனி சின்னம் கோருவதுங்கிறது வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். அதனால் அவங்க உதயசூரியனை நிற்க வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். இல்லை, இதுக்கு முன்னாடியும் தேர்தல்களில் இந்த கூட்டணிகள் அமைந்த பொழுது அவங்க நின்னாங்க. அதாவது இந்த முறை உதயசூரியனில் நிற்கிறதுனாலேயே இந்த வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்றதும் கேள்விதான். கடந்த காலங்கள்லையும் கூட்டணி அமைக்கலையா, நிற்கலையா, அப்போ அந்த வெற்றி வாய்ப்பு அந்த சின்னத்தில் இருந்ததுனாலே கிடைச்சதா அப்படின்றதும் கேள்வியாக இருக்கும். மீண்டும் வர்றப்போ கேள்வி மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் அதிமுக பாணியில் தான் மற்ற கூட்டணிகள் கிட்டையும் திமுக தொகுதி பங்கீடு நடைபெறுமா? எப்பயும் அவங்க வழக்கம் போல் யாரெல்லாம் முன்னாடி அழைச்சி அவங்களுக்கு இடங்களை குறைவாக கொடுக்கறது மூலமாக அடுத்து வரக்கூடிய பேரங்களை நம்ம அப்படி தான் பண்ணுவோம் இல்லையா? கூப்பிட்டு ஒருத்தனை அடித்து அனுப்பணும் அப்படின்னா அடுத்து வரவன் அவனுடைய வாய்ஸை கொஞ்சம் கம்மியாக பேசுவான். அதன் பாணியில் தான் இதையும் நான் பார்க்குறேன். முதல்ல வரவங்களுக்கு இருக்கிற இடங்களே குறைச்சி கொடுக்கறது மூலமாக அடுத்து வரவங்களுக்கும் இதே தான், இந்த ஃபார்முலா தான் இந்த முறை அப்ளை ஆகும் அப்படின்ற விதத்தில் இன்னும் அடுத்ததாக விசிக இருக்குது, இன்னும் மக்கள் நீதி மையம் இருக்குது, இன்னும் தேமுதிக கூட இந்த முறை எத்தனை சீட்டுகள் அப்படின்றதுக்கு பிறகு தான் கூட்டணிக்கு வந்திருப்பாங்க அப்படின்னாலும் கூட அந்த இடங்களை இன்னும் வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்கு பின்னாடியும் இது போன்ற கட்சிகள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடங்களை இந்த முறை குறைத்து தான் கொடுக்கணும் அப்படின்ற திட்டத்தில் ஏற்கனவே திமுக இருந்ததும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, இந்த சின்னத்தாலேயே அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்றது கேள்வி. அதாவது பிரதிநிதித்துவத்தை நாங்கள் தான் கொடுக்குறோம், எங்கதில் இருந்து தான் அது வருது அப்படின்றப்போ அவங்களுக்கு வேறு என்ன அப்படின்னா கொள்கை ரீதியாக முற்றிலும் முரணான ஒரு இடத்துல போய் அவங்களால நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்த பக்கம் வர்றாங்க. அது அவங்களுக்கும் வேற வழி இல்லாமல் ஆகுது. அப்படி வர்றப்போ இவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை அப்படின்றதையும் தெரிந்து கொண்டு அந்த இடத்துல நெருக்கி இவ்வளோதான் இடங்கள் அப்படின்னு கொடுக்குறப்போ தான் அந்த கேள்வி நசுக்கப்படுகிறதா, இது போன்ற கட்சிகளை இப்படி நடத்துகிறாங்களா அப்படின்ற பார்வையும் சேர்த்தே தான் இது போன்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் எழுப்புது. ஆப்வியஸாக இனி வரப்போகிற கட்சிகள் கிட்டையும் தொகுதி பங்கீடு இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே கம்யூனிஸ்ட் இன்னும் பிற கட்சிகளும் இரட்டை இதில் இலக்கத்தில் தான் கேட்க போகிறோம் அப்படின்றாங்க. சென்ற முறையும் அந்த குரல் இருந்தது, அப்பயும் கம்மியாக தான் கொடுக்கப்பட்டது. இந்த முறை அதற்கும் குறைவாக கொண்டு வருவாங்களா அப்படின்றதான். ஆனால் கொண்டு வருவோம் அப்படின்ற செய்தி தான் இதற்கு முன்னாடி நடைபெற்ற அந்த தொகுதி பங்கீட்டில் திமுக மற்ற கட்சிகளுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான கோணம் அப்படிங்கிறது தனிப்பட்ட தலைவர்களுடைய ஆளுமை. ஒரு தலைவர் அவர் ஆளுமையாக எந்திரிச்சு நிற்கிறது. இன்னொன்று, அந்த தலைவர்கள் ரெப்ரசன்ட் பண்ணுற சமூகங்கள் அதிகாரத்தை அடைந்திருக்கிறார்களா? இப்போ நாம் சொன்ன சிறு கட்சிகள் பட்டியலில் ஒருபோதும் சேர்க்க முடியாத, ஆனால் சிறு கட்சிகள் ஃபாலோ செய்ய வேண்டிய ஒரு உதாரணம் நான் சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2019 2 நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாங்க. ஒருத்தர் ரவிக்குமார், இன்னொருத்தர் திருமாவளவன். ரவிக்குமார் உதயசூரியன்லையும் திருமாவளவன் சொந்த சின்னத்திலையும் நிற்கிறார். கிடைச்சது 2 தொகுதினாலும் நான் தலைவர், நான் இன்னொரு தொகுதியில் இன்னொரு சின்னத்தில் என்னால் நிற்க முடியாது, ஆனால் நான் பானையில் நிற்கிறேன். பானையா ஏனியான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னொரு ரவிக்குமார் பானை, இன்னொரு ரவிக்குமார் உதயசூரியனில் நிற்கிறார் விழுப்புரமில். அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த 2 தொகுதிகளையும் வென்று காட்டுகிறது விசிக. இந்த வெற்றிக்கு பிறகு விசிக தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வர வாய்ப்பில்லாத பட்டியலின சமூகங்களை ஒருங்கிணைக்கிறது. அவங்க நம்புகிற பாச எதிர்ப்பு கொள்கையில் தொடர்ச்சியாக 5 மாநாடுகள், ஒரு கட்சி இத்தனை மாநாடுகளை அவங்க நம்புகிற கொள்கைக்காக நடத்தினது. 234 தொகுதிகளாக மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட செயலாளர்களை செஞ்சது. தொடர்ச்சியாக திருமாவளவனுடைய தனித்த உழைப்பு மட்டுமே தொடர்ச்சியாக 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்களையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு நான் அழைச்சி செஞ்சுட்டு இருக்கேன். கடந்த முறை 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் 4 தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒன்று, பட்டியலின சமூகங்களுக்கு ஒதுக்கப்படாத பொது தொகுதியில் நின்று 2 பேரை வெற்றி பெற வைத்து அனுப்பியிருக்கிறார் திருமாவளவன். உள்ளாட்சி தேர்தல்களிலும் விசிகாவினுடைய பங்கு கணிசமாக இருக்கிறது. இந்த உழைப்பும்
திருமாவளவனுடைய தனித்த ஆளுமையும் அவருடைய ஓட்டுநர் ஒருவர் பேசிட்டு இருந்தார் இன்டர்வியூல. ஒரு 5 நாட்கள் தொடர்ச்சியாக வண்டியில் டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. கல்யாணம், சாவு, காதுகுத்து, கட்சி நிகழ்ச்சின்னு. இந்த கடினமான உழைப்பு தான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் திரும்ப திரும்ப விசிகாவுக்கு கூடுதல் தொகுதிகள் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிற குரலை திமுகவுக்கு வெளியிலையும் விசிகாவுக்கு வெளியிலையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த சிறு கட்சிகளினுடைய பட்டியலில் இந்த விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணும். கடந்த 3-4 தேர்தல்களில் தான் கொண்ட கொள்கைக்காக விசிகா உறுதியாக நிற்பதும், திருமாவளவனுடைய கடினமான உழைப்பும், புதிய கட்சிகளாக வந்த தாவேகாவையும் நாம் தமிழரையுமே RSS பிள்ளைகள்னு சொல்லி எதிர்கால அரசியலுக்கான வாய்ப்புகளையும் இழுத்து மூடி இருக்கிறார் திருமாவளவன். அப்படி பார்க்கிற போது புதிதாக இணைந்த கொள்கைக்கான கூட்டணின்னு நாம சொல்லிட்டு இருக்கிற போது தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படுகிற எண்ணிக்கையை விட விசிகாவுக்கான எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அது திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு இழைக்கப்படுகிற அநீதியாக மட்டுமே பார்க்கப்படும். எந்த அடிப்படையிலும் அதற்கு பிறகு திமுக கூட்டணியை நம்ம கொள்கை கூட்டணின்னு சொல்ல முடியாது. அதன் அடிப்படையில் இந்த சின்ன கட்சிகள் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் எப்படி டிராவல் பண்ணணுங்கிறதுக்கான சிறந்த வாழ்வியல் உதாரணமாக விசிகாவும் அதன் தலைவர் திருமாவளவனும் இருக்கிறாரு. இந்த தொகுதி பங்கீட்டில் சிறு கட்சி அடையாளங்களை அளிக்கிறதா பெரிய கட்சிகள் அப்படின்ற தலைப்புகளாக பேசிட்டு இருக்கோம். விசிகா தொடர்பாக சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. எஸ், ஒரு கட்சியாக விசிகாவினுடைய செயல்பாடு இருக்கக்கூடிய சிறு கட்சிகள் எப்படி நடந்து கொள்ளணும் அதற்கெல்லாம் உதாரணம். ஆனால் கடந்த காலங்களில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை திமுக தலைமை குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் பாஜக பாணியில் கையாள்வார் அப்படின்றத அவரே பேசி இருக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது. சென்ற முறை தொகுதி பங்கீட்டில் விசிகாவினுடைய அந்த வேற வலிமை எப்படி எந்த நேரத்தில் முறியடிக்கப்பட்டது, அந்த இடங்களை அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். இந்த முறை நீங்கள் சொன்ன மாதிரியே புதிதாக வரக்கூடிய கட்சிகளை காரணம் காமிச்சே அவங்களுக்கும் இடங்கள் ஒதுக்கணும் அப்படின்ற இடத்துல இந்த பக்கம் தொடர்ச்சியாக ஏற்கனவே இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு பக்கபலமாக இருந்து அத்தனை அரசின் மீது விழக்கூடிய அனைத்து விமர்சனங்களையும் தங்கள் பால் ஏற்றுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிட்டு பல இடங்களில் குரல்கள் இவங்க தரப்புல இருந்து அதிகமாக ஒலிக்கும்னு மக்கள் எதிர்பார்க்கிறப்ப கூட உங்க ஆட்சிக்கு கலங்கம் வந்துடக்கூடாது, விமர்சனங்களை நாமளும் பகிரங்கமாக வச்சு அதுல எதுவும் மனக்கசப்பு வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் குரல்களை அடக்கியே கூட பேசியிருக்காங்க. அப்படி எல்லா தருணங்களையும் உடன் இருந்த கட்சிகளுக்கு அவங்கள விட கம்மியாக கொடுத்தா கண்டிப்பாக முரண்பாடு ஏற்படுமானா அவங்க அதாவது விசிகாவுக்கு இவ்வளோ தரணும் அப்படின்னு பொதுவெளியில் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, இவ்வளோ தர்றதுக்கு அவங்க டிசர்விங் அப்படின்றதும் நமக்கு தெரியுது. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை வளர்த்து விடுறதுக்கோ இல்லை அவங்க இவ்வளோ டிசர்விங் அதுக்காக கொடுக்குறோம் அப்படின்ற இடத்துக்கோ திமுக தலைமை ரெடியாக இருக்கா அப்படின்றதா ஒரு கேள்வி. இன்னொன்று, விசிகாவை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கங்களை தொகுதிகளை கேட்பாங்களா, அவங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம பார்வையில் தேமுதிகவை விட அதிகமான இடங்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி விசிகா அவங்க செஞ்ச களப்பணிக்கு அவங்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்படுமா அப்படின்றதே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. என்ன இன்னும் வேணா 1 சீட் 2 சீட் தருவாங்களா, இல்லை காங்கிரஸ் அவங்க செஞ்ச களப்பணிக்கே 3 இடங்கள் அதிகமாக தரப்படுது அப்படின்றப்போ, ஒரு ராஜ்யசபாவும் தரப்படுது அப்படின்றப்போ விசிகாவுக்கு எத்தனை இடங்களில் தரப்போகிறாங்க அப்படின்றது கேள்வி. இன்னொரு விஷயம், இந்த இடங்களை ஒதுக்குறப்போ சென்ற முறை கட்சிகள் போட்டியிட்டது அதில் வெற்றி சதவிகிதம் அப்படின்லாம் பார்த்து கொடுக்குறப்போ சேம் அதே கேள்வி அவங்களும் கேட்பாங்க இல்லையா. திமுக 188 இடங்களில் களம் கண்டாங்கன்னா 133, அப்போ அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவா இருக்குது, அப்போது நாங்களும் அந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்றப்போ அந்த இடங்களை தருவாங்களா அப்படின்றது கேள்வி. களத்தை யார் தயார் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய களப்பணிகள் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ விசிகாவுக்கு எத்தனை இடங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானுமே ஆர்வமாக இருக்கேன். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கூடுதல் தொகுதிகளில் பாஜக போட்டியிட என்டிஏவின் சிறு கட்சிகளை தாமரையில் போட்டியிட வலியுறுத்துமா அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. டிடிவி பேசியிருக்காரு, பைட் என்னன்றதை பார்க்கலாம். என்னதான் நாங்கள் 8 வருஷமாக கூட்டணி இருக்கேன்னு சொன்னாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படியெல்லாம் எவ்வளவு அளவுக்கு அதில் ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப், எவ்வளவு வார்த்தை போராட்டம் இதெல்லாம் நடந்துச்சு. அது மாணிக்கம் தாக்கூர் மாதிரி இன்னும் சக்கரவர்த்திங்கிறவரெல்லாம் எந்த அளவுக்கு அதை பேசி திமுக எந்த அளவுக்கு அதையெல்லாம் அவருக்கு எதிராக அமைச்சர்களோ மாவட்ட செயலர்களும் பேசுகிறாங்க தெரியும். அதே மாதிரி தான் எதுவும் இல்லாமல் சுமூகமாக முடிப்போம், ப்ராப்பராக முடிப்போம். இது டிலே இல்லை, உரிய நேரம். அவர் ஹோம் மினிஸ்டர் அவர்களும் பல வேலைகளில் இருக்கிறதுனாலையும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பேசி சுமூகமாக எல்லாம் இருக்காங்க. அமமுக மாத்திரம்ல எல்லா கட்சிகளுக்கும் உரிய இடங்களை சுமூகமான முறையில் எல்லோரும் பேசி முடியும். அதே போல் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணியும் பேசியிருக்காரு. கூடுதலாக சந்தோஷம் நான் பட்டிருப்பேன். எப்படி தெரியுமா, நம்ம கட்சி ஒரு 34 எம்எல்ஏ என்ன தேர்வு செஞ்சிருந்தா இதை விட ஒரு சந்தோஷம் ஏதாவது இருக்குமா? இன்னைக்கும் நம்ம மற்றவங்களை நம்ம எதிர்பார்க்கிற நிலையில நம்ம இருக்கிறோமே. நம்ம கட்சிக்கு 37 வயசாகுது.
நமக்கு என்ன இல்லை? நமக்கு எத்தனை கொள்கை? நமக்கு இன்னைக்கு இருக்கிற கட்சிகளே மிகச்சிறந்த கொள்கை நம்ம கிட்ட தான் இருக்கு. மிகப்பெரிய செயல் திட்டம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தொலைநோக்கு பார்வை நம்ம கிட்ட தான் இருக்கு. இளைஞர்கள் நம்ம கிட்ட தான் இருக்கிறோம். எத்தனை போராட்டங்கள்! நீங்க எல்லாம் போராளிகள். தமிழ்நாட்டில் எவ்வளவு சாதனைகள் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மற்றவங்களை நம்பி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் நம்ம நம்பி நம்ம இருக்கிற சூழல் நம்ம வந்திருக்கிறோம். 37 வயசு நம்ம கட்சி. இன்னைக்கு நம்ம கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கூட கிடையாது. நமக்கு பிறகு தொடங்கின கட்சிகள், ஒண்ணுமே இல்லாத தமிழ்நாடு எதுவும் செய்யாத கட்சிகள்லாம் இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியாக அந்த பக்கம் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி இந்த பக்கம் பாமக அதனுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக களத்தில் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அதை அட்ரஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதற்கான மாற்று தீர்வாக என்ன இருக்கோ இதை மாற்றி இதை செய்கிறது மூலமாக எப்படி விளைவுகளை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு மாற்று நடவடிக்கையும் முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாமக தொடர்ச்சியாக பார்க்குறோம். இன்னொன்று, ஒரு பேரலாக ஒரு கவர்மெண்ட் என்ன செய்யுமோ அது போன்ற நடவடிக்கைகளை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்றதையும் பாமக தொடர்ச்சியாக பல நேரங்களில் பல தருணங்களில் பல ஆண்டுகளாகவே செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று, துல்லியமாக ஒரு அறிக்கை வெளியிடுறது மூலமாகவோ சமூகத்தில் எந்த தரப்பில் எந்த பிரச்சனைனாலும் அதை அடையாளப்படுத்தி ஒரு எதிர்கட்சியாக அவங்க தரப்பில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், மக்களோட பிரச்சனைகளை அவங்க குரலாக அவங்க ஒழிக்கணும் அப்படின்றதுல ஸோ பாமக அதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வருது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. கண்டிப்பாக அந்த பக்கம் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டப்போ, அந்த ராஜ்யசபா கொடுக்கப்பட்டப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொன்னது அதான், அதாவது இத்தனை இடங்களை எங்களுக்கு கொடுத்துட்டா அதை நாங்களே வெற்றி கண்டு அந்த ராஜ்யசபா எம்பி எங்களாலேயே அந்த இடத்தை உருவாக்கிக்க முடியும் அப்படின்றது. அதே மாதிரியான ஒரு கருத்து தான் இந்த கூட்டணியில் இருந்து ஒழித்திருக்கிறது. தொடர்ந்து பாமக அதனுடைய செயல்பாடுகள் அதையெல்லாம் வச்சு இந்த முறை எத்தனை இடங்கள் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவருக்கும் இருக்குது. அதே மாதிரி டிடிவி சொன்னது என்ன அப்படின்னா, அந்த பக்கம் தொடர்ந்து குழப்பங்கள், எத்தனை இடங்கள் எங்களுக்கு வேணும், இத்தனை பகீரதத்துக்கு பின்னாடி தான் ஒரு 3 இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த பக்கம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சுமூகமாக நடக்கும். 2 தலைவர்களும் பேசி யாருக்கு எத்தனை இடங்கள் அப்படின்றதுல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாஜக போட்டியிட என்டிஏவோட சிறு கட்சிகளை தாமரையில் போட்டியிட வற்புறுத்துமா? அதாவது இதற்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எந்த சின்னத்தில் இருந்தாங்க அப்படின்ற அந்த டீட்டெயிலை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த முறை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பேசலாம். எஸ், 2021 சட்டப்பேரவை தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிக்கிட்டு இருக்காங்க. மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக், ஆதி தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இவங்க எல்லாமே உதயசூரியனில். அதே போல் இந்த பக்கத்தில் இரட்டை இலை சின்னத்தில் சென்ற தேர்தலில் யாரெல்லாம் போட்டியிட்டாங்க அப்படின்னா, தமிழ் மாநில காங்கிரஸ், அனைத்து இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், பசும்பொன் தேசிய கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். ஸோ இவங்க எல்லாம் இரட்டை இலையில் போட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த முறை இடங்கள் ஒதுக்கப்படும் பொழுது பாஜக கூடுதலாக கேட்குறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு 35-30 தராங்க அப்படின்னா, அப்போ இவங்க எல்லாரையுமே கூட ஒருவேளை தாமரையில் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களான்றது தெரியல. ஆனால் இருக்கக்கூடிய கட்சிகள் உடன்பாடு எங்கே எட்டப்பட்டிருக்கு, யாரோட பேசி உடன்பாடிக்கை ஏற்பட்டாங்களோ அந்த தரப்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து எங்கே வருதுன்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிராந்தியத்தில் ஒரு ஏரியாவில் செல்வாக்கு மிக்கவராக இருக்கலாம், ஒரு மதத்தில் இல்லை ஒரு ஜாதியில் செல்வாக்கு மிக்கவராக இருக்கலாம். தமிழ்நாட்டோட சமூக நீதிங்கிறது 2000 ஆண்டுகளாக அதிகாரத்துக்கு வராத சமூகங்களை கை தூக்கி விடுறது. அதற்காக உழைக்கிற எல்லா கட்சிகளும் சமூக நீதி கட்சிகள் தான். ஆனால் அது மட்டுமே சமூக நீதி கட்சிக்கான வரையறை அல்ல. இன்னொரு ஜாதியை, இன்னொரு மதத்தை எதிர்க்க வெறுக்க சொல்லிக் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு கொள்கை இருக்கிற கட்சியும் ஒருபோதும் சமூக நீதி கட்சியாக இயக்க முடியாது. நம்ம ஜாதியிலிருந்து பிள்ளைங்க மேலே வரணுங்கிற மாதிரியே இதுவரை வராத சாதிகள்லேருந்தும் பிள்ளைங்க மேலே ஏறி வரணுங்கிற பார்வை தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை மட்டும்தான் நம்ம சமூக நீதி கட்சிகளாக சொல்ல முடியும். திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கியமான அம்சத்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறது அந்த திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்ல பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சண்முகம், இவங்க 4 பேருமே ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து எழுந்து வந்து அவங்க கொண்ட கொள்கைக்காக அந்தந்த பதவிகளை அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க திமுக கூட்டணியில் பேசுகிற போதோ, திமுகவுடன் அவர்களுக்கு உரசல் வருகிற போதோ, திமுக ஆட்சியின் அவலங்களை அவங்க விமர்சிக்கிற போதும் இவை எல்லாமே ஒரு பொது புள்ளியில் பாஜகவை எதிர்க்கணும்
அனுமதிக்கணுங்கிற ஒற்றை புள்ளியில் வலதுசாரி சித்தாந்தத்தை மதவாதத்தை தமிழ்நாட்டில் அனுமதிச்சிடக்கூடாதுங்கிற புள்ளியிலிருந்து அந்த சமரசத்தை பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னுடைய ஜாதி பெருசு, என் ஜாதிக்கு நான் கட்டின கோயிலில் வேற யாரையும் உள்ள விடமாட்டேங்கிற ஒரு குரல் எந்த சின்னத்திலும் போட்டியிடலாம். அது தாமரையிலும் போட்டியிடலாம், இரட்டையிலும் போட்டியிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவை சிறு கட்சிகளா பெருகட்சிகளா என்கிற பேச்சே தேவையில்லை. தமிழ்நாட்டின் அமைதியை, சமூக நீதியை, பிளவுவாத அரசியலை எதிர்க்கிறவர்களுக்கு தான் அந்த கட்சிகள் வளரணுங்கிற ஆசை. எல்லா விதமான மதவாத விஷயங்களுக்கும் துணை போகிற கட்சிகள் எந்த சின்னத்திலும் தாராளமாக நிற்கலாம். அது குறித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாராளமாக வாக்களிப்பாங்க. இன்றைக்கு ஆர்டிஎக்ஸ்ல அடுத்த தலைப்பு எடுத்திருக்கிறது தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆளுநர் மாற்றம். குறிப்பாக எதுக்கு இந்த நேரத்தில், அதுவும் இல்லாமல் யாரை மாற்றி இருக்கிறார்கள், அதற்கு பின்னால் என்ன பின்னணி இருக்கிறது அப்படின்றத ஆர்டிஎக்ஸ் இன்னைக்கு பேச இருக்கிறது. விடைபெற்ற RN ரவி, அடுத்து வந்த அர்லேக்கர், என்டிஏ எலெக்ஷன் வியூகமா, விராப் என்ன சொல்லுது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆளுநராக பொறுப்பேற்றதில் இருந்தே மாநில அரசுக்கு தொடர் குடைச்சல் கொடுத்து வந்த RN ரவி மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவரை கவர்னர் மாளிகைக்கு சென்று முதல்வர் வழியனுப்பி வைக்க தமிழக அரசு சார்பில் விமான நிலையத்தில் போலீஸ் மரியாதையுடன் கொல்கத்தாவுக்கு புறப்பட்டிருக்கிறார் RN ரவி. இன்னொரு பக்கம் கேரளாவின் ஆளுநராக இருக்கும் அல்ரேக்கரை தமிழக பொறுப்பு ஆளுநராக நியமித்திருக்கிறது மத்திய உள்துறை. ஆளுநர் உரையை படிக்காமல் RN ரவி தமிழக சட்டமன்றத்திலிருந்து வெளியேறியதைப் போல அர்லேக்கரும் கேரள சட்டமன்றத்தில் செயல்பட்டிருப்பது இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. தேர்தல் சமயத்தில் RN ரவி மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டதும் ரவியை போன்ற செயல்பாடுகளுடைய இன்னொரு ஆளுநரை தமிழக ஆளுநராக பொறுப்பேற்க வைத்திருப்பதன் பின்னணி அரசியல் என்ன என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கவர்னர்களை வைத்து மாநிலங்களை ஆள பாஜக முயற்சி செய்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தேர்தல் சமயத்தில் ஆளுநர்கள் மாற்றம் என்பது என்டிஏவின் தேர்தல் வியூகமா என்ற கேள்விக்கு விடை தேடுகிறது இந்த RDX. நம்முடைய பிரச்சார பீரங்கியாக இருந்த ஆளுநரவையை மாத்தாதீங்கன்னு நான் எத்தனை வாட்டி கோரிக்கை வச்சிருக்கிறேன். ஸ்டாலினுக்கு மறுபடியும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு விரக்தியில அவர் கிளம்பிட்டார். ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேர்தல் சமயத்தில் RN ரவி மாற்றப்பட்டு அர்லேக்கர் நியமனம் செய்யப்பட்டதோட பின்னணி என்ன அப்படின்றதா. அதுக்கு முன்னாடி தமிழகத்தின் முன்னாள் ஆளுநராக இருந்த RN ரவி இங்கேருந்து போகிறப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட், அது என்னன்றதை பார்க்கலாம். அதில் முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிறதே, தமிழ்நாட்டு சொந்தங்களை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கடந்த 54 மாதங்கள் உங்களோடு கலந்து பழகி உங்கள் அன்பில் திளைத்து தமிழோட பெருமையிலும் தமிழ் மக்கள் பெருமிதத்திலும் மகிழ்ந்திருக்கேன். வாழ்க்கை ஓட்டத்தில் இப்போ உங்களை விட்டு பிரிகிற சூழல் வந்தாலும் உங்களோடு செலவிட்ட இந்த நாட்கள் என் வாழ்வின் பொற்கால நாட்கள் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு இருக்காரு. தமிழோட பெருமை, இங்கே இருந்த கவிஞர்களோட பெருமை எல்லாத்தையும் குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு. இன்னும் பல நேரங்களில் தமிழ்நாட்டு ஆளுநராக பொறுப்பேற்ற அந்த காலத்திலேருந்து கோவிட் பெருந்தொற்று பாதிப்பு இது எல்லாமே குறிப்பிட்டு எங்கே போனாலுமே புன்னகைகள் தான் என்னை சூழ்ந்தன. தெரிந்தவங்க தெரியாதவங்க செல்வந்தவங்க எல்லாருமே குழந்தைகள் உட்பட நேசத்தோடு என்கிட்ட பழகினாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்றத குறிப்பிட்டு மகாகவியினுடைய வரி மகத்துவத்தை முழுமையாக உணர முடிஞ்சது அப்படின்றதையும், வெறும் ஏட்டுக்கல்வியாக இல்லாமல் கல்வியின் துல்லியத்தையும் ஞானத்தையும் நீங்கள் உணர்ந்திருக்கீங்க, தக்க நிலையில் வெளிப்படுத்தவும் செஞ்சுருக்கீங்க அப்படின்ற பல பாராட்டுகளோட ஒரு நீண்ட நெடிய அந்த பிரியாவிடை உரையாக அவர் அதை பதிவிட்டிருக்காரு. எஸ் நெல்சன். RN ரவியினுடைய மாற்றம்ங்கிறது என்டிஏவோட வியூகமான வியூகம் தான். ஆனால் இதில் முக்கியமான ஒன்று, நம்ம மாண்டேஜில் நம்ம டீம் ஆளுநர் ஆளு வேற, ஆளுதான் வேற, பேர் தான் வேற, ஆளு ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆளுநருங்கிறதுல. ஆக்சுவலி அதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்னென்னா RN ரவி தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்தாருங்கிற காரணத்துக்காக அவர் வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றலை. தமிழ்நாட்டுக்கு முன்பாக அவர் நாகாலாந்தில் இருக்கிறார். நாகாலாந்துங்கிறது இந்திய அரசாங்கம் நாகா பூர்வக்குடிகளோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய அரசியல். ஏறக்குறைய இந்தியாவினுடைய குடியரசுக்குள் வராத அவங்களுடைய போராட்ட கோரிக்கைகள்னு நிறைய விஷயங்களை நம்ம அடுக்க முடியும். இந்த முறை அவர் மேற்கு வங்கத்துக்கு ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு ஆர்லேக்கர் வர்றது ஒரு பொறுப்பாக கொடுத்துருக்குறாங்க. RN ரவி வெஸ்ட் பெங்காலுக்கு போயே ஆகணுங்கிற புள்ளியிலிருந்து என்டிஏ
ஆர்.என். ரவியை வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றிருக்காங்க. ஒரு பேச்சு அடிபடுகிறது. மம்தா பானர்ஜி அங்கிருந்து ஆளுநரை ட்ரீட் பண்ணப்பட்ட விதம் ஏறக்குறைய அந்த காட்சிகளை வந்து நம்ம பார்த்துருப்போம். தலைமைச் செயலகத்துக்குள்ளே உள்ளே வர முடியாமல் பூட்டி வச்சு ஒரு பெரிய தர்ணாலாம் தீதி நடத்தியிருந்தாங்க. இப்போது அங்கே வந்து போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, எஸ்ஐஆரில் முறைகேடுன்னு சொல்லி பெரிய லெவலில் நீதித்துறை நீதிபதிகள்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் தேர்தல் எப்படி நடைபெறும், இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் இப்போது வரைக்கும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணமே வெஸ்ட் பெங்காலோட லோக்கல் பாலிடிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு உத்தேசமான தகவல் திரும்ப திரும்ப என்ன வரப்படுதுன்னா, மேற்கு வங்க தேர்தலுக்கு பிறகு மேற்கு வங்க மாநிலம் 2ஆக உடைபடுவதற்கு புதிய மாநிலம் ஒன்று உருவாக்குறதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டும் பிஜேபியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை மேற்கு வங்க தேர்தலுக்கு பிறகு ஒரு புதிய மாநிலம் உருவாகிற மாதிரி இருந்தால், ஏற்கனவே நாகாலாந்து ஆளுநராக இருந்து இந்த விஷயங்களில் ஆர்.என். ரவிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால ரொம்ப முன்னெச்சரிக்கையாக தமிழ்நாட்டில் இருந்து ஆர்.என். ரவி மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருந்து ஆர்.என். ரவி மாற்றப்பட்டதுங்கிறது தமிழ்நாட்டு அரசுக்கும் ஆர்.என். ரவிக்கும் அந்த மோதல் காரணமாக மாற்றப்படலை. அவங்க திருந்தி ஐயோ நம்ம ஒரு நல்ல ஆளுநரை அனுப்பணுங்கிறதுக்காக மாற்றப்படலை. இவருடைய சேவை மேற்கு வங்கத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஆர்.என். ரவியை இங்கேருந்து அங்கே டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்திருக்கிற ஆர்லேக்கரும் ஒன்றும் சாதாரண லேசுப்பட்ட ஆள் இல்லை. அவரும் கேரள சட்டப்பேரவையில் இடதுசாரி அரசாங்கத்தில் பினராயி விஜயன் எழுதி கொடுத்த அறிக்கையை வாசிக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணவர் தான். உண்மையை சொல்ல போனால் ஆளுநர்களாக யாரை நியமிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தில் பாஜக அரசாங்கம் ஒரு புதிய உத்தியை கையாண்டிருக்காங்க. பொதுவாக மாநிலங்களுடைய முன்னாள் முதல்வர்கள் கட்சியில் எம்பி எம்எல்ஏக்களாக மத்திய அமைச்சர்களாக இருந்தவங்க தான் நியமிப்பாங்க. முதல் முறையாக அரசியலுக்கு தொடர்பு இல்லாத அதிகாரிகளாக இருந்தவர்களை ஆளுநர்களாக நியமிக்கிற போக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக பாஜக ஆரம்பித்து வச்சிருக்காங்க. ஆர்.என். ரவி நேரடி அரசியலுக்கு சம்பந்தப்படாத ஒரு அதிகாரிங்கிறனாலேயே தமிழ்நாட்டு அரசியலோட எந்த தன்மைக்குள்ளேயும் பொருந்தி போகாமல் அரசாங்கத்தோட மோதி திமுக அரசுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் ஒரு பிரச்சனையை எழுப்பி திமுக அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார். ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலில் அதை அவரை அப்படிதான் செய்ய போறாருன்னு நினைக்கிறேன். ஆர்லேக்கர் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறாரு. அவரை நம்ம இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். ஆர்.என். ரவி கொடுத்த அதே மரியாதையும் மதிப்பையும் நம்ம ஆர்லேக்கருக்கு கொடுப்போம். நாம இங்கே கொடுத்ததை விட ஆர்.என். ரவிக்கு ஒரு பெரிய வரவேற்பை மம்தா பானர்ஜி அங்கே கொடுப்பாங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. ஒரு ஆளுநர்கள் மாற்றம் இதுல வியூகம் இருக்குமா அப்படின்றது கீழே பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து என்னன்னா இதோட பின்னணி என்ன அப்படின்ற கேள்வியில எனக்கு என்ன சந்தேகம்னா, அங்க இருக்க ஒரு ஆளுநர் ராஜினாமா செஞ்சாரே, அதற்கான ரீப்ளேஸ்மெண்ட்டா இதை பார்க்க முடியாதா அப்படின்றது முதல். இன்னொன்று, திமுகவில் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் குடியரசுத் தலைவர் வரைக்கும் போய் ஒரு விரிவான மனுவெல்லாம் கொடுத்தாங்களே இவரை மாற்றணும்னு, அதுக்கான ஒரு பதில் நடவடிக்கையாக, அதாவது இதுவரைக்கும் பாஜக எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு நடவடிக்கை, அதனால் ஆளுநர் மாற்றம் அப்படின்றத பார்க்க முடியாதா அப்படின்றத. இதையும் தாண்டி ஆர்.என். ரவி மாற்றப்பட்டு அங்கே போய், அதாவது இங்கே வந்து பிரச்சார பீரங்கியாக திமுக அரசுக்கு இருந்தார் அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிற இடத்துல அவரை மாற்றிடாதீங்கன்னு மக்கள் மத்தியில் பேசினாங்க. ஏன்னா அவர் செய்யக்கூடிய வேலைகள் இங்கே திமுகவுக்கு எதிராக இல்லை. திமுக பல நேரங்களில் அவங்க மேலே குற்றச்சாட்டு வரப்போ அதை அவர் கேட்குறப்போ அதை எப்படி மடைமாற்றுறாங்க. இது போன்ற தருணங்கள் எல்லாம் இப்போது அங்கேயும் மம்தா பானர்ஜி அங்கே அவங்களுக்கு அப்போ தேர்தல் வர நேரத்தில் பிரச்சார பீரங்கியாக அங்கே போய் மாறிட மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி பொதுவாகவே, அதாவது மாநில அரசுகள், மத்தியில் இருக்கக்கூடிய அரசுகள், இந்த ஆளுநர் நியமனம், இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் டுவர்ட்ஸ் ஆளுநர் இருக்கணுமா வேணாமா அப்படின்றதுல 2 கட்சிகள் தரப்புலையும் பெரிய மாறுபட்ட கருத்து இருக்கா அப்படின்றதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு விஷயம், அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கப்போ, இங்கே அவர்கள் கூட்டணியில் இருக்கப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த தருணங்களில் இன்னைக்கு என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது, பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாம் இது போன்ற செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றாங்க. அதே போல் அங்கே காங்கிரஸும் இங்கே திமுக இருக்கும் பொழுது இங்கே ஆளுநர்கள் நியமனம் எப்படி செய்யப்பட்டது, அப்போது அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, ஆளுநருக்கும் ஆளும் தரப்புக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்தது, அந்த கேள்வியும் சேர்த்தே பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போலவே அங்கே காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் இவங்க இடம் பெற்றிருந்தப்போ இங்கே ஆளும் தரப்பாக அதிமுக இருந்த பொழுது ஆளுநரை நியமித்து அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடியவங்க அங்கே கூட்டணியில் இருந்தால் அவங்களுக்கு தோதான ஆளுநர். பல நேரங்களில் அவர் யார், பர்னாலா அப்படின்னு நினைக்கிறேன், திமுக பர்னாலாவுக்கும் இடையிலான அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்றது மீண்டும் அவர்களே ரெக்கமெண்ட் பண்ணி வந்தாரா இல்லை என்னன்றது கூட எனக்கு கடந்த கால அது தெளிவான எனக்கு ஒரு இது தெரியல. ஆனாலும் அந்த அளவில் ஒரு இணக்கமாக இருந்த ஆளுநரை திமுக பெற்றிருந்தது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் இதில் என்ன ஒரு கஷ்டம்னா, அதிமுக சென்ட்ரல்லையும் அவங்க வந்து பங்கு வச்சதில்லை,
இங்கேயும் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருப்பாங்க. எந்த தருணத்திலையும் ஆளுநரோட ஒரு இணக்கமான ஆளுநர் அவங்களுக்கு கிடைச்சாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ அவங்களுக்கான போராட்டம் தொடர்ந்துட்டே இருந்தது அப்படின்றத மட்டும் பார்க்க முடியுது. சொல்லப்படும்படியாக இதில் வியூகங்கள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றதும் இருக்கு. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னது தான், ஆர்.என். ரவிக்கு என்ன மரியாதை கொடுக்கப்பட்டதோ அதே மரியாதை இங்கே வரக்கூடிய ஆளுநருக்கும் கொடுப்போம் அப்படின்றதா. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறப்பல ஆளுநருக்கு நல்ல மரியாதை தான் கொடுக்குறாங்க. என்னன்னா ஊழல் புகார் அப்படின்னா உடனே அதே ஆளுநர்கிட்ட தான் போகிறாங்க. சட்டப்பேரவையில் ஏதாவது பஞ்சாயத்து அப்படின்னாலும் உடனே அங்கே தான் போகிறாங்க. ஆனால் ஆளும் தரப்பாக வந்ததற்கு பிறகு அந்த முரண்பாடு இருக்கு இல்லையா, அதாவது அங்கே இருக்கக்கூடியவர் நீங்கள் சொல்கிற மாதிரியே பாஜக இதுவரைக்கும் இல்லாமல் ஒரு சர்வீஸில் இருந்தவரை போடுறது இது போன்ற இது அவங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியும். இது கேள்வி கேட்குற இடத்துக்கே அவங்க நகர்ந்துடுறாங்க அப்படின்றனாலேயே நமக்கு மேலே ஒருத்தரா அப்படின்ற அந்த ஈகோவும் இங்கே வருதா. இன்னொன்று அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறனாலேயே அவங்கள ஒரு ஆளுநர் ஒரு அரசியலமைப்பு பதவியாக பார்க்காம பாஜகவாகவே பார்த்து தங்களுக்கான அந்த என்ன சொல்கிறது தங்களுக்கான அந்த ஸ்டண்டெல்லாம் காமிக்கிற ஒரு வாய்ப்பை ஆளுநரை பல நேரங்களில் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்ற இதையும் சேர்த்தே நம்ம பேச வேண்டியதாக இருக்குல்ல. ஆளுநர் பதவிங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி காலம் முதல்ல பிரிட்டிஷார் இந்தியாவுக்கு இறங்கினப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை ஆட்சி பண்ணல. கிழக்கிந்திய நிறுவனங்கள் மாதிரி பிரைவேட் நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே நிறைய விஷயங்களை இடம் பிடிச்சி இங்கே இருக்கிற தொழில்களை நசுக்கி தங்களது சாம்ராஜ்யங்களை உருவாக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் காதுகள் வரைக்கும் எட்டுகிற போது ஏன்னா இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகுதான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நேரடி ஆளுகை கீழே இந்தியா வருது. இந்த சூழலில் இந்தியாவில் சுதந்திர போராட்டங்கள் நிறைய நடக்குது. 1930களிலேயே காங்கிரஸ் அரசாங்கம் இங்கே ஒரு தேர்தலில் ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி வருது, என்னன்னா நாம் இந்தியாவை ஆள்றோம், அங்கே ஒரு தேர்தலை வைக்கிறோம், அங்கே இருக்கிற கட்சிகள் நிற்கிறாங்க, அவங்களே எலெக்ஷனில் நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களே எல்லா முடிவையும் எடுத்துட்டாங்கன்னா நாம் என்ன செய்கிறது அப்படின்னு இந்திய வாக்காளர்கள் இந்திய வேட்பாளர்கள் தங்கள் கட்சிகள்லேருந்து யாரையாவது நிறுத்தி முறையாக தேர்தலில் நின்று ஜெயிச்சு மாகாண முதலமைச்சர்களாக வந்தால் கூட அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு சூப்பர் முதலமைச்சர் மாதிரி ஒரு கேண்டிடேட் வேணுங்கிறதுக்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது கவர்னர். இந்த கவர்னருக்கு எந்த ரோலும் கிடையாது. கஷ்டப்பட்டு எலெக்ஷன் நடக்கும், மக்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க, அதில் ஜெயிப்பாங்க. ஜெயிச்சு அவங்கள எதையுமே செய்ய விடாமல் நான் சொல்கிறேன் நீ கேளுங்கிற அதிகார துணையில் ஒரு ஏகாதிபத்திய மனநிலையில் பிரிட்டிஷ் ஆட்சிக்காரர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கவர்னர் போஸ்ட்டை ஏன் யூனியன் கவர்மெண்ட் இந்திய குடியரசுக்கு பிறகு தக்க வச்சாங்க அப்படிங்கிற போது மாநில அரசுகளை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு கால் வேணும். அந்த கால் நேரடியாக கட்சிக்காரங்களாகவோ பதவியில் இருந்தால் சரியாக இருக்காதுங்கிறனால கவர்னர்களுக்கான அதிகாரத்தை சற்றே மாற்றி இந்திய அரசியல் நிர்ணய சபை ஒரு ஏற்பாடை உருவாக்குனாங்க. இந்த கவர்னர்களுடைய ஏற்பாடு இந்திய அரசியல் நிர்ணய சபையில் உருவாக்கின காலகட்டத்தில் திராவிட நாடு கோரிக்கை தொடங்கி பல மொழிவழி மாநிலங்களுடைய போராட்டங்கள் இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருந்துச்சு. பல சிற்றரசுகள் இணையவே இல்லை, பல ஜமீன்தார்கள் இணையல, பல மன்னர்கள் இணைய மறுத்தாங்க. இதன் காரணமாக இந்தியாங்கிற நிலப்பரப்பை உருவாக்குவதற்கு டெல்லியிலிருந்து ஆட்சி செஞ்சாலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக கவர்னர் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த பாஜக ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷோட அதே மனநிலையிலிருந்து மக்கள் திமுகவை தேர்ந்தெடுத்தாலும் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும் நான் என்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கிற அவருடைய அணுகுமுறைங்கிறது முழுக்க முழுக்க ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் சொல்ல முடியாது. அது ஒரு பாஜக இந்துத்துவ அணுகுமுறை. ஒரு பாஜக கட்சிக்காரர் திருவள்ளுவர் சிலைக்கு காவி கட்டினார்னா அவருடைய சித்தாந்தம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஆளுநர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு வெண் தாடி வெண் வேட்டி கட்டி இருக்கிற திருவள்ளுவருக்கு நான் காவி சாயம் தான் பூசுவேன்னு சொல்கிறாருன்னா ஆளுநர்கள் தங்களை அரசியல்வாதியாக மாற்றிட்டாங்க. ஒரு கட்சி தலைவராக இருந்திருந்தா அரசியலில் இருந்திருந்தா ஆளுநர் ஆர்.என். ரவி இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதிகாரியாக வந்தனால மொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய உளவியலுக்கு மனசாட்சிக்கு இந்த மண்ணின் அரசியலுக்கு எதிராக செயல்பட்டார். இப்போ வந்திருக்க ஆர்லேக்கரும் அதே மாதிரியான இந்துத்துவ பின்புலம் கொண்டவர் தான். ஆர்.என். ரவி அளவுக்கு அவர் இருப்பாரா இல்லையாங்கிறது முக்கியமே இல்லை. இந்த ஆர்லேக்கர் அடுத்து பீலேக்கர் யார் வந்தாலும் தமிழ்நாடு எப்படி ஆர்.என். ரவியை கருத்தியல்ல எதிர்கொண்டதோ அதே மாதிரி தான் எதிர்கொள்ளும். முக்கியமான ஒன்று, இந்த 5 ஆண்டுகளில் இந்த 4 ஆண்டுகளில் ஆர்.என். ரவியை ஒருபோதும் தனிமனித தாக்குதல்லையோ போராட்ட வடிவங்கள்லையோ அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பின்மை பிரச்சனையும் தமிழ்நாடு உருவாக்கலை. அவருடான நடந்த எல்லா மோதல்களுமே சட்ட மோதல்கள், நீதிமன்ற மோதல்கள், சட்டமன்ற மோதல்களாக தான் நடந்திருக்கே தவிர
ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, இன்னும் சொல்ல போனால் பல முதலமைச்சர்கள் ஆளுநரை எப்படி பந்தாடினாங்கன்னு தமிழ்நாடு பார்த்துருக்கிறது. அந்த வகையில் தனி மனித தாக்குதல்கள் இல்லாமல் ஐடியாலஜிக்கல் கான்ஃபரன்டேஷனை லீகலாக டெமோக்ராட்டிக்காக கொண்டு போய் தமிழ்நாடு சேர்த்துருக்குது. தமிழ்நாடு ஆளுநர்களை வரவேற்கும் விதம்னு நான் இதை தான் சொன்னேன். நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின் இருக்கு, பார்த்துடலாம். ஆளுநர் ரவியும் புதிய பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரும் ஒரே கருத்து கொண்டவர்களா? அதாவது ரெண்டு பேரோட ஹிஸ்ட்ரியை பார்க்குறப்போ இவருடைய சித்தாந்தம் அவருடைய சித்தாந்தம், இவருடைய ஆரிஜின் எங்கேருந்து வருது அப்படின்றப்போ இவர் கோவாவில், அதாவது அந்த மாநிலத்தில் சபாநாயகராக இருந்திருக்காரு, அங்கே பாஜகவில் இருந்து அதில் வந்து பொறுப்பு வகித்திருக்கிறார், 2 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அப்படின்றப்போ இவருடைய பின்புலமும் அந்த ஆர்எஸ்எஸ் பின்புலமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இவர் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்லேயும் ஆளுநராக இருந்திருக்கிறாரு. இப்போ கேரளாவில் இருக்கிறப்போ அங்கே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அங்கேயும் இது போன்ற, அதாவது தமிழகத்தில் இது போன்ற பிரேக்கிங் வர்றப்போ கேரளாலையும் அங்கே நடந்து தமிழகத்தில் பிரேக்கிங் எடுக்கக்கூடிய அளவில் தான் அங்கே செயல்பாடுகளும் இருந்திருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த RN ரவி இங்கே இருக்கும் பொழுது அவர் அந்த படிக்க மறுத்தது இதெல்லாம் வந்து உடன்பாடா இல்லை அதில் கேள்வி எழுப்பணுமானா கண்டிப்பாக கேள்வி எழுப்பணும். ஆனால் அதையும் தாண்டி பல நேரங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலை தொடர்பாக அவர் கேள்வி எழுப்புறதோ இல்லை ஆளும் தரப்பு செயல்பாடுகள் எப்படி இருக்குது அதை என்னவாக அவங்க மக்கள் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுலையும் அவர் சேர்த்தே கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல் அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வீஸ்லேருந்து வரக்கூடியவர், அவருக்கான அந்த அனுபவம் அவருடைய செயல்பாடு அப்படின்றது கேள்விக்குள்ளாக்குறோம் இல்லையா? அப்போ அர்லேக்கருடைய கேரளா செயல்பாடையும் ஒப்பிட்டு பார்க்குறப்போ அதுவும் அதே போல தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அதே மரியாதை தான் இங்கே கிடைக்கும் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்றத மக்களும் பார்க்க ஆவலாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டினையும் பார்த்துடலாம். தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும் பாஜக ஆளுநர்கள் மூலமாக எதை சாதிக்க விரும்புகிறாங்க? தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் தேர்தல்கள் வாயிலாக முதலமைச்சரை பாஜக தேர்ந்தெடுக்க முடியாது, நம்ம இந்த மாநிலங்களில் வெற்றி பெற முடியாதுங்கிறனால முதலமைச்சராக தான் பதவி ஏற்றுக்க முடியாது, அட்லீஸ்ட் நம்ம ஆளுநர்களை மாற்றி ஆளுநர்களையாவது புதுசாக பதவி ஏற்க வைப்போம் தான் அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வேற எந்த காரணங்களும் தெரியல. பாஜகவினுடைய ஒவ்வொரு மூவுக்கு பின்னாலும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை சிதைக்கிறது, அந்த மாநில கட்சிகளை உடைக்கிறது, உறுதியான மாநிலங்களை ஆளுநர் வழியாகவே அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறதுங்கிறது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த ஆளுநர்கள் வாயிலாக பாஜக கொடுக்குற இந்த அழுத்தம் ஆளுநர் பதவி வேணுமா வேணாமாங்கிற ஒரு முடிவை நிச்சயமாக எட்டும். அதற்காகவாவது தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆளுநர்கள் பாஜக நியமிக்கணும்னு நாங்க ஆர்டிக் சார்பாக கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம 2 தலைப்புகள்ல நம்ம பேசியிருக்கோம். மற்றொரு நாள் மற்றொரு தலைப்போடு வருகிறோம். நன்றி, வணக்கம்.